இன்றைக்கி எக் சீரீஸில் நம்ம ஊர் ஸ்டைல் ஆம்லெட் ஃப்ரிட்டாட்டா செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போடுவோம். அது பொரிஞ்சோடனே பூண்டு நறுக்கி வச்ச பூண்டை போடுவோம். பூண்டு கொஞ்சம் செவந்தோடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டு வதக்குவோம். வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு மிளகுத்தூள் நிறையா போடுங்க. அப்புறம் ரசப்பொடி மிளகு சீரகத்தை மட்டும் நான் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ அதையும் போடுங்க. இல்லைனா நீங்கள் தனியாக சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி நான் மூணு முட்டை போட போகிறேன். ஸோ 3 முட்டைக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த முட்டையை கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே கலந்து விட்டு ஓரம்லாம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இது ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போது ஓப்பன் பண்ணோடனே இதை பொறுமையாக திருப்பி போடுங்க. அப்போது அடி சைடு வெந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் ஓரம்லாம் எண்ணெய் ஊற்றி இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். இப்போது 5 மினிட்ஸ் மூடி வச்சப்புறம் முட்டை நல்லா வெந்திருக்கும், ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோதான், நல்லா ஸ்பாஞ்சியான சூப்பர் டேஸ்ட்டான ஆம்லெட் ஃப்ரிட்டாட்டா ரெடி ஆகிடும். இதை ஸ்பானிஷ் ஆம்லெட்னும் சொல்லுவாங்க. நான் நம்ம ஊர் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.